மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மகரம் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோங்க. அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தோம் நாங்கள். எங்களுக்கு போய் இந்த வருஷம் மட்டும் என்ன நல்லது நடந்துற போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மை என்ன அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். உங்கள் ராசி அதிபன் சனி பகவான் தான் உங்களை வச்சு செஞ்சால் 7 நாட்டு சனியில் பல கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இல்லைங்களா? 7 நாட்டு சனியில் எல்லாத்தையும் இழந்துட்டோங்க. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சோம். நம்பி ஏமாந்தோம். யார் யாரெல்லாம் நம்பணுமோ அதில் யாராவது 1-2 பேர் ஏமாத்தினா பரவாயில்லைங்க. நம்பினவன் அத்தனை பேரும் கழுத்தறுத்தா. இந்த அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கங்கே பார்த்திங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்பி போய் அவன் தான் எனக்கு நல்லது செய்வான், அவன் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தான், அவன் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தான், முழுசும் நம்பின அவளும் பார்த்திங்கன்னா என்னை வச்சு செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகரத்துக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்துச்சு. காரணம் 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியில் எல்லாத்தையும் இழந்தீங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம். கவலையே படாதீங்க. ஆனால் அவ்வளோ இழந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு இல்லைங்களா? பொதுவாக சனி உங்களை விட்டுட்டு போகும்போதே ஒரு நல்லது செஞ்சான், ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக செஞ்சான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தெளிஞ்ச மனம், ஒரு தெளிஞ்ச நீரோட போல் உங்களோட மனசு வந்துருச்சு இல்லையா? அதுக்கும் மேலே எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையும் சனி தான் கொடுத்தார். அப்படின்ற ஒரு திடகாத்திரமான மனசையும் சனி தான் கொடுத்தாரு. ஆக எல்லாமே இழந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா எதெல்லாம் உங்ககிட்டேருந்து சனி பிடுங்கினாரோ அத்தனையும் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாரு. சனி பகவான் சகாய சனியாக இருக்க போகிறார். எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி கொடுக்க போகிறாருங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல சனியே சகாய சனியாக இருந்து எல்லா நல்லதும் கொடுக்க போகிறான். அதுக்கும் மேலே குரு பகவான் பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட போகுது. எல்லாத்தையுமே கடகடகடகடன்னு செய்ய போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? கலத்திரஸ்தானம், 7ஆம் பாவம். கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமே ஆகலைங்க. நல்ல அருமையான குணவதியான குணவாளனான ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் பிச்சின்னு போயிடுச்சுங்க என்னோட பார்ட்னர் அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சுங்க. கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் திருமணம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு லைஃப் பார்ட்னர்கிட்ட, உதாரணத்துக்கு நீங்கள் மகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்க அத்துணை அன்பும் கருசனையும் பாசமும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உங்களுக்கு இளைய கலத்தம் 2வது ஒரு பார்ட்னர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? ராமேஸ்வரம் போங்க, ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரீங்க அப்படின்னு ரொம்ப நல்லது. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தங்களில் குளிக்கலாமா? கடலில் குளிக்கணும்னா குளிக்கலாம், தீர்த்தங்களில் குளிக்கணும்னா குளிக்கலாம், உங்களோட சௌரியம் தான். ஆனால் ராமநாத சுவாமியை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்குமா.